ஹாய், குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலி நேற்று வந்து ரிசல்ட் வந்து 820 வச்சுருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து 25757205 அதையே மாற்றி மாற்றி கவர் பண்ணி அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று ஆக்சுவலி வந்து இந்த கவுண்டிங்கில் தான் வைப்பான்னு சொல்லி பாருங்கள். இப்போ கூட ஏசி பாருங்கள், 500 592 592க்கு 592 62 72 82 வச்சுருக்கான். ஸோ கவுண்ட் பண்ணி தான் பாருங்க, 52 62 22 ஸோ 82 ஏபி வச்சுருக்கான். ஸோ இப்படி தான் கவுண்டிங் தான் ஆடுவான். ஸோ வந்து அதான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன், கவுண்ட் பண்ணி தான் வைப்பான். லாஸ்ட்டாக அடிச்ச நம்பர் வந்து கவுண்ட் பண்ணி தான் வைப்பான். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல லைன் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கண்டிப்பாக அது ஒரு வின்னிங் பிடிக்க பார்ப்போம். ஓகேவா? இப்போ அக்டோபர் மந்த் நீங்கள் எடுத்துக்கோங்க. அக்டோபர் மந்த் எடுத்துக்கங்க. அக்டோபர் மந்த் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு லைன் சொல்கிறேன். அக்டோபர் மந்தில் இந்த இந்த நான் பாக்ஸ் போடுறேன், அப்படி பாருங்கள். இந்த இந்த 3 நம்பர் அப்படியே வாட்ச் பண்ணுங்க சென்டர் போர்டில். ஓகேவா? இந்த 3 நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு இதே நமக்கு இந்த ஜனவரி மந்த்ல இருந்து இதுக்கும் பாக்ஸ் போடுவோம். இதை வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த சைபர் 69 இருக்கு இல்லையா? இந்த சைபர் 69 பாருங்க, இதுக்கு வந்து 610 அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்படி 960ன்னு பார்த்தோம்னா இந்த சைபர் 69 பார்த்தோம்னா 610 அப்படி வந்துருக்கு பாருங்க. அந்த 3 நம்பர் எடுத்து பாருங்க. அடுத்தது 1ஆம் தேதி 590, நமக்கு வந்து 1ஆம் தேதி வந்து 592 அடிச்சிருக்கான். 1ஆம் தேதி இங்க பாருங்க 596. ஓகேங்களா? 596 அடிச்சிருக்கான். அடுத்தது 2ஆம் தேதி 578 இங்க இருக்கு. அப்படியே திரும்பி பாருங்க, சிபிஏன்னு பாருங்க 875. அப்படியே பாருங்க, இங்க 825 வச்சிருக்கான். அப்படியே லைன் பாருங்க, லைன் அப்படியே வந்து பாருங்க 875. நம்ம அப்படியே திரும்பி பார்த்தோம்னா இங்க, பட் அங்க 825 வச்சிருக்கான். அடுத்தது 167 ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு இங்க பாருங்க, இங்க 2 இருக்குன்னு பாருங்க. 167க்கு இங்க பாருங்க, அப்படியே பாருங்க 166 இருக்கு இல்லைங்களா? நீங்க பவர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6க்கு 1 1க்கு 6 இல்லைங்களா? ஸோ 166 நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, 167 3ஆம் தேதி வச்சிருக்கான். நேற்று பாருங்க 820 வச்சிருக்கு. அந்த 820 அதாவது நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. அந்த லைன்ல பாருங்க, பார்த்தீங்களா? 320 அப்படியே 8 பவர் பண்ணி ஒரு லைன் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? ஓகேவா? சைபர் 69க்கு அப்படியே பாருங்க, 610க்கு 69, 592க்கு 596, 825 அப்படியே சி இந்த மாதிரி விஷயம்ல பார்த்தோம்னா 825க்கு 875 இருக்கு. 167க்கு 166 இருக்கு. அது 66 167 இருக்கு. ஸோ இப்படி இப்படி மாத்தி பார்த்தோம்னா ஏபிசின்னு பார்த்தோம்னா 820க்கு சரி 320க்கு நமக்கு 820 கொடுத்துருக்கான் நேற்று வரைக்கும். ஓகேங்களா? அப்படி அந்த லைன் பார்க்கும்போது இன்னைக்கு சைபர் 86 இருக்கு இல்லைங்களா? ஓகே, இந்த 3 பாக்ஸ் குள்ள இருக்க மட்டும் சைபர் 86 இருக்கு. ஸோ இன்னைக்கு சைபர் நேற்று அடிச்ச நம்பர் சைபர் 86 பவர் பண்ணி வச்சோம். ஒன்னா எப்படி வைக்கலாம், சைபர் 86 வைக்கலாம், இல்ல பவர் பண்ணி சைபர் 8 கன்ஃபார்மா வரதுக்கு பாசிபிள் அதிகம். சைபர் 8 சைபர் 3 ஆக்சுவலி ஆல் போர்டு நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இது. அதுக்கு மேல 58 53 ட்ரை பண்ணலாம். ஏசிபிசி ஏபிபிசி ஏசி ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நல்ல சான்ஸாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இப்போ சைபர் 8 நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா முன்னாடி நாள் இதில் பார்த்தீங்கன்னாலும் டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னாலும் பாருங்க 929 92க்கு இங்கே 82 இருக்கும். இங்கே பாருங்க 21 பவர் பண்ணி 26 வச்சிருப்பான். இல்லை பாருங்கதா 21க்கு 26 வச்சிருக்கான். பாருங்க 25க்கு இங்கே 25 வச்சிருக்கான். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து உடம்பு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே இந்த கால்குலேஷனில் சைபர் 8 கண்டிப்பாக வருது. சைபர் 8 நமக்கு இந்த லைனில் வருது. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்க, முன்னாடி மந்த் வந்து அதாவது டிசம்பர் மந்த் வந்து பாருங்க 537 இருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போதும் நமக்கு 53. ஸோ சைபர் 8 ஆப்போசிட் 53 3 சைபர் 3. ஓகேங்களா? ஸோ ஏபியில் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணலாம். ஏபிபிசியில் கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை வச்சு என்னோட பர்சனல் கணக்கு கால்குலேஷனை வச்சு இந்த சார்ட்டில் லைனையும் பார்த்து ஆக்சுவலி நீங்களும் பாருங்க, நீங்களும் கற்றுக்கோங்க. சென்டர் போட்டு கம்பேர் பண்ணி பார்த்தே வந்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் போட்டு கம்பேர் பண்ணி பார்த்தே வந்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணி அப்படியே லைன் மாறாமல் வச்சிருக்கான் பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது இன்னைக்கு காமிக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னா சைபர் 86. ஸோ சைபர் 86 கண்டிப்பாக பவர் பண்ணி வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம் 5ஆம் தேதி. ஓகேவா? நமக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது 53 இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கால்குலேஷனுமே சைபர் 8 சைபர் 3 வரைக்கும் தான் பாசிபிள் அதிகமாக இருக்கு. ஸோ இதை வச்சு நான் நம்மள நம்பரை தரேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கால்குலேஷன் இருக்கு, நான் காட்டுறேன். ஓகேவா? இன்னொரு கால்குலேஷன் இருக்கு, இது பாருங்க. நெக்ஸ்ட் டே ரிசல்ட்னு சொல்லி நமக்கு சார்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்ல 820 அடிச்சப்பெல்லாம்
820 அடிச்சப்பெல்லாம் 1 செகண்ட். 820 அடிச்சப்பெல்லாம் என்னென்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு நமக்கு சார்ட் இருக்கு. இதில் பாருங்க, நான் வந்து உங்களுக்கு இதுலேயும் பாக்ஸ் போட்டு நான் சொல்கிற மாதிரி காமிக்கிறேன். ஆக்சுவலி நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி பாருங்க, 140 இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து அதாவது 104ன்னு எடுத்துக்கோங்க. 104ன்னு வைங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, 200 பவர் பண்ணி பாருங்க. அப்படியே 204 இல்லைங்களா? 104க்கு ஸோ 140க்கு நீங்கள் மாற்றி பார்த்தா கூட 240 வரலாம். ஸோ 209 அப்படி பவர் பண்ணி 140க்கு 250 வச்சிருக்கோம். அடுத்தது இங்கே 419 இருக்குது இல்லைங்களா? இங்கே கீழே இருந்து மேலே பாருங்கள், அதாவது 491 வைங்க. ஏ போர்டை ஃபஸ்ட்டு வச்சு சி போர்டை செகண்ட் வைங்க. 491 வைங்க. பி போர்டு லாஸ்ட் வைங்க. 491ங்கிறப்போ கீழே இருந்து மேலே பாருங்களேன், அப்படியே 490 இல்லைங்களா? 491 490 வச்சுருக்கோம் சி போர்டில். அப்புறம் அடுத்தது 834. இந்த 834 அப்படி மறுபடியும் சி போர்டு இருந்து பாருங்கள். சி போர்டு இருந்து மேலே பாருங்க, அப்படி கிளாஸில் 943. ஸோ 834 934 அப்படின்னு வைக்கலாம். ஓகேவா? அப்படின்னு வைக்கலாம். அப்படியே பாருங்க, 834 934. ஸோ 843 943 834. ஓகேங்களா? இப்படி வந்துட்டு இருக்கு. அடுத்தது சைபர் 43. அடுத்த ரிசல்ட், அதாவது அடுத்த ரிசல்ட் சைபர் 43 2018. இப்போ சைபர் 43 பாருங்க, 400 பாருங்க 534 இருக்கு இல்லைங்களா? சைபருக்கு ஒரு 5 வச்சிருக்கோம். அடுத்த நாள் அடுத்த வருஷம் 435. ஸோ அப்படியே பாருங்க, 3 நாள் அடுத்த நாள் கீழே வந்து சி போர்டு வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் 265 போன டைம் லாஸ்ட் டைம் அடிச்ச ரிசல்ட் அடிச்சிருக்கான். பாருங்க, சி போர்டில் 5 6 வந்திருக்கு. சி போர்டில் 5 6 வந்திருக்கு. ஸோ 265 வந்துருச்சு. ஸோ வர வேண்டியது என்ன நம்பர்னு பாருங்க. ஸோ 265 வரணும். ஸோ சி போர்டில் 5 வந்துச்சு 6. ஸோ 562. ஸோ நமக்கு வந்து 567 வரதுக்கு பாசிபிள் அதிகம். அது மட்டும் இல்லை, 562 563 சி போர்டு கொண்டு வருவோம். ஓகேங்களா? இந்த லைன் பிரகாரம் பார்த்தா நமக்கு 563 567. ஸோ சி போர்டில் 7 சி போர்டில் 7 3க்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? 562 2 அப்படி வைக்க மாட்டான். சி போர்டில் பவர் பண்ணி 7 வைக்க பாசிபிள் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் டோட்டலாக 2 கால்குலேட் பண்ணி 3 கால்குலேட் பண்ணி நம்பர்ஸில் நம்ம ஆல்ரெடி சைபரேட் வந்துச்சு இல்லைங்களா? அதோட நம்ம சி போர்டில் 7 2 வச்சு நமக்கு கொடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏபிபிசி பாஸ் ஆகிற மாதிரி இன்றைக்கி நான் நம்பர் தரேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க, நான் கொடுக்குற நம்பர். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது முக்கியமாக உங்கள் கால்குலேஷன் வருதோ கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்பேரிஷன் வச்சுக்கோங்க. இல்லை ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஏபிபிசிஎஸ்சி ஏபிக்கு தான் வரணும், பட் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க.